புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு உரித்தாகட்டுமாக. ஸலாத்தும் ஸலாமும் உயிரின் மேலான திருநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது, அவர்களுடைய அடிச்சுவடை பேசாமல் பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீஈன்கள், தபா தாபீஈன்கள், அவுலியாக்கள், சுஹதாக்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய அருள் சாந்தி என்றது நிலவரமாக. அன்பிற்குரிய பெருமக்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த ரமலான் மாதம் ஒரு ஆன்மீகமாக இறைவனோடு மிக நெருக்கத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு மாதமாக அல்லாஹ் இந்த மாதத்தை ஆக்கியிருக்கிறார். எனவே முடிந்த அளவு இந்த மாதத்தில் எவ்வளவு நம்மளால் இயன்ற அளவு இபாதத்துகளை செய்ய முடியுமோ, நற்காரியங்களில் ஈடுபட முடியுமோ, அந்த அளவிற்கு அதிகமாக இபாதத்துகளையும் நற்காரியங்களையும் செய்து அல்லாஹ்வுடைய அருளையும் முழுமையான இந்த ரமலானுடைய நன்மையும் அடையக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட நல்தௌஃபீகை நம் அனைவருக்கும் தருவாராக. ஆக ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்தில் இந்த ரமலானை அடைந்து கொள்வதற்கு, நன்மைகளை தேடுவதற்குண்டான பல வழிகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தருகிறார். எனவே ரமலானில் தான் அதிகமாக ஸகாத்தின் மூலமாக அதிகமான நன்மைகளை பெறக்கூடிய நற்பாக்கியம். இந்த ரமலானின் மூலமாகத்தான் குர்ஆன் இறங்கி வைத்து இந்த குர்ஆனை அதிகமாக ஓதி முழுமையாக அதனுடைய நன்மைகளை அடைந்து கொள்ள வேண்டும், குர்ஆனை அதிகமாக ஓதப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கினார். அதேபோல இந்த ரமலானில் தான் இரவு நேரங்களிலே அதிகமாக நின்று வணங்கப்பட வேண்டும் என்பதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி கொடுத்தார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லுவார்கள், யார் அதே போன்று ரமலானிலே யார் உம்ரா செய்கிறார்களோ அவர்கள் என்னோடு ஹஜ்ஜி செய்தவருடைய நன்மை அவர்களுக்கு கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். ஆக இந்த ரமலானை எல்லா இபாதத்துகளுக்குண்டான ஒரு தொடர்பாக, ஒரு இணக்கமானதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி வைத்திருக்கிறார். அந்த வகையில் இந்த ரமலானில் தான் ஆக சிறந்த ஒரு இரவை நாம் என்ன செய்திருக்கிறோம், கொடுத்திருக்கின்றோம். லைலத்துல் கத்ர் என்று சொல்லப்படக்கூடிய அந்த இரவு. அந்த லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பதிவு செய்கிறார். ஆக அந்த ரமலானின் மூலமாக அந்த இரவை நீங்கள் அடைத்துக் கொண்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் 1000 மாதங்கள் செய்த அந்த நன்மைகளை ஒரே ஒரு இரவின் மூலமாக நீங்கள் அடைந்து கொள்ள முடியும் என்பதையும் அல்லாஹ் ரசூல் நமக்கு சொல்லித் தருகிறார். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மைகளை கொடுப்பதற்கு அவன் தயாராக இருக்கிறார். எல்லா வழிகளிலும் அவன் என்ன செய்கிறார், கொடுப்பதற்கு ரெடியாக தயாராக இருக்கிறார். ஆனால் அதை வாங்குவதற்கு நாம் தயாராக இருக்கின்றோமா என்பதை பெருமக்களை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ரமலானுடைய கடைசி 10 நாட்களிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் முழுமையாக இன்னும் அதிகமாக ரமலானுடைய அந்த மாண்புகளையும் சிறப்புகளையும் அடைந்து கொள்வதற்காக வேண்டிதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார். இந்த இஅ்திகாஃப் இருப்பதின் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, 10 நாட்கள் உலகத்தை முற்றிலுமாக துறந்து முழுமையாக அல்லாஹ்வுடைய சிந்தனையில்தான் சென்று ரப்போடு அதிகமாக முனாஜாத், அவனோடு திக்ராத்துகள், அவனுடைய நினைவிலேயே தங்கியிருந்து, அவனுடைய இல்லத்திலேயே தங்கியிருந்து அவனை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பை தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடைசி ரமலானுடைய கடைசி 10 நாட்களிலே ரப்பல் ஆலமீன் தந்திருக்கிறார். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாதம் அவர்கள் ரமலானுடைய முந்தைய 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். இஅ்திகாஃப் இருந்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
லைலத்துல் கத்ருடைய இரவை தேடி நான் இஅ்திகாஃப் இருந்தேன். ஆனால் முந்தைய 10 நாட்களிலே லைலத்துல் கத்ருடைய இரவு இல்லை என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள். அடுத்து இன்னொரு 10 நாட்கள் இருந்தார்கள். லைலத்துல் கத்ருடைய இரவு அன்றைய 10 நாட்கள் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு அடுத்த 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருக்கிறார்கள். அந்த இரண்டாவது 10 நாட்கள் முடிகின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்கிறார்கள், நான் இரண்டாவது 10 நாட்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை தேடினேன், அதிலேயும் கிடைக்கவில்லை என்பதாக சொன்னார்கள். மூன்றாவது 10 நாட்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருந்தார்கள். இருந்துவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லைலத்துல் கத்ருடைய இரவு கடைசி 10 நாட்களில் தான் இருக்கிறது. எனவே நீங்கள் அந்த கடைசி 10 நாட்களில் நீங்கள் அந்த லைலத்துல் கத்ருடைய இரவை நீங்கள் அடைந்து கொள்ளுங்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கடைசி 10 நாட்களில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் லைலத்துல் கத்ருடைய இரவை அல்லாஹ் வைத்திருக்கிறார். எனவே நாம் கடந்த முதல் 10 முடித்து இரண்டாவது 10 முடிகின்ற அந்த தருணத்தில் நாம் இருக்கின்றோம். கடைசி 10 நாட்கள் லைலத்துல் கத்ருடைய இரவை அடையக்கூடிய அந்த பாக்கியமான அந்த 10 நாட்கள் நம்மளை வர இருக்கிறது. அந்த 10 நாட்கள் அதிகமாக இபாதத் செய்து அந்த இரவை எப்படியாவது நாம் முழுமையாக அடைந்து கொள்வதற்குண்டான முயற்சி நாம் செய்ய வேண்டும். அதற்கு ஒரு வழியாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஅ்திகாஃபை சுன்னத்து முஅக்கதாவாக இந்த சமூகத்திற்காக கொடுத்திருக்கிறார்கள். பொதுவாகவே இஅ்திகாஃப் என்பதை 3 வகையாக பிரிப்பார்கள். ஒன்று இஅ்திகாஃப் வாஜிபான இஅ்திகாஃப், இரண்டாவது சுன்னத்து முஅக்கதா, மூன்றாவது நஃபில். இந்த 3 இஅ்திகாஃப், அதிலும் குறிப்பாக ரமலானில் இருக்கக்கூடிய அந்த இஅ்திகாஃப் இருக்கிறது, அது நோன்போடு தான் அந்த இஅ்திகாஃப் இருக்க முடியும். நோன்பு இல்லாமல் இஅ்திகாஃப் இருக்க முடியாது. அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வாஜிபான இஅ்திகாஃப் என்பது எது என்று சொல்கின்ற பொழுது நமக்கு பெருமக்கள் சொல்லித் தருகின்றார்கள். ஒரு மனிதர் நேர்ச்சி செய்கிறார். இந்த மாதிரி எனக்கு இந்த காரியம் நிறைவேறிவிட்டால் அல்லாஹ்வுடைய இல்லத்தில் நான் ஒரு நாள் இஅ்திகாஃப் இருக்கிறேன், அல்லது 2 நாட்கள் இஅ்திகாஃப் இருக்கிறேன், 3 நாட்கள் இருக்கிறேன் என்று யாராவது நேர்ச்சை செய்தார்கள் என்று சொன்னால் அந்த நேர்ச்சியை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இஅ்திகாஃப் இருப்பது அவர் மீது கடமையாக ஆகிவிட்டது. உமர் ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், முந்தைய ஐயாமுல் ஜாஹிலியா காலத்தில் கஅபத்துல்லாஹ்வில் நான் 2 நாள் இஅ்திகாஃப் இருக்க வேண்டும் என்று நேர்ச்சி செய்திருக்கிறேன், அதை நிறைவேற்ற வேண்டுமா என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கின்ற பொழுது அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஆம் என்பதாக சொன்னார்கள். ஆம், நிறைவேற்ற வேண்டும். உமர் ரலியல்லாஹு அவர்கள் முந்தைய இஸ்லாத்திற்கு வருவதற்கு முன்பாகவே ஜாஹிலியா காலத்தில் அவர்கள் செய்த அந்த நேர்ச்சியை, அந்த நியத்தை, எண்ணத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ரமலானில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்பொழுது இந்த காலங்களில் நீ என்ன செய்ய வேண்டும், நிறைவேற்றிதான் ஆக வேண்டும் என்பதாக சொன்னார். எனவே இந்த இஅ்திகாஃப் என்பது நேர்ச்சையுடைய இஅ்திகாஃப், அது வாஜிபான இஅ்திகாஃப். அடுத்தபடியாக சுன்னத்து முஅக்கதா, அந்த இஅ்திகாஃப் எது என்று சொன்னால் ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் இருப்பது சுன்னத்து முஅக்கதா. வலியுறுத்தப்பட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலம் முழுவதும் கடமையாக்கப்பட்டதிலிருந்து காலம் முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் ஒரே ஒரு வருடம் மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃபில் இருந்திருக்கின்றார்கள். அது எந்த வருடம் என்று சொன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை ஒரு இஅ்திகாஃப் பெருமானார் ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருக்கிறார்கள். இருக்கின்ற பொழுது அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுமதி கேட்கின்றார்கள். யா ரசூலல்லாஹ், நானும் இஅ்திகாஃப் பள்ளிவாசலில் தங்கிக் கொள்ளலாமா, அனுமதி இருக்கிறதா என்பதாக கேட்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு அனுமதித்தார்கள். ஆனால் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அவர்கள் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அவரிடத்தில் அனுமதி கேட்கின்றார்கள். என்ன, எனக்கு இந்த வேற அனுமதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு என்ன செய்யறாங்க, அவர்களும் ஹஃப்ஸா ரலியல்லாஹு அவர்களும் பள்ளிவாசலுக்குள்ளே இஅ்திகாஃப் வந்து விட்டார்கள்.
இந்த இரண்டை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்ற மனைவிகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா போன்ற மற்ற மனைவிகள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? இஅ்திகாஃப் இருப்பதற்காக வேண்டி அவர்களும் பள்ளிவாசலில் ஒரு கூடாரத்தை அமைத்துக் கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்துவிட்டு வெளியே வந்து பார்க்கின்றார்கள். திரும்பி வந்து பார்த்தால் பள்ளிவாசலுக்குள்ளே பல டென்ட்டுகளாக இருக்கிறது. இதனை பார்த்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரும் கண்டிக்கவில்லை, கண்டிக்கின்றது சத்தம் போடல, எதுவுமே சொல்லல. ஒரே ஒரு அறிவிப்பு செய்தார்கள், இந்த வருடம் நாம் இஅ்திகாஃப் இல்லை என்று சொல்லிவிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புறப்பட்டார்கள். எனவே அந்த வருடம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃபை என்ன செய்தார்கள்? முறித்துக் கொண்டார்கள். அதை தவிர மீதி உள்ள அத்தனை வருடங்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். அதற்கு பகரமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடுத்த ஆண்டுகளிலே 20 நாள் தொடர்ச்சியாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். ஆக ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருப்பது ஒரு வலியுறுத்தப்பட்ட ஒரு சுன்னத் என்பதை நாம் இங்கே விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனால் அந்த கடைசி 10 நாட்கள் முழுவதுமாக இருப்பதுதான் சுன்னத்தை மாற்றுகிறார். அல்லது சில பேர் ஒரு நாள் இருக்கிறாங்க, 3 நாள் இருக்கிறார், 5 நாள் இருப்பது என்பது அது அந்த சுன்னத்தை மக்கதாமான இஅ்திகாஃபிலே சேராது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஅ்திகாஃபினால் என்னென்ன பலன்கள், என்ன நன்மைகள் கிடைக்கிறது என்று சொல்லுகின்ற பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஒரே ஒரு நாள் ஒரு மனிதன் இஅ்திகாஃப் இருப்பது அவனுக்கும் வானத்திற்கும் பூமிக்கும் மத்தியில் உள்ள எவ்வளவு தூரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் அளவு ஒரு ஹந்தக் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அகலியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுக்கும் நரகத்திற்கும் மத்தியிலே, அடியானுக்கும் நரகத்திற்கும் மத்தியிலே அல்லாஹ் தூரமாக ஆக்கிறார். ஒரு நாள் இஅ்திகாஃப் இருந்தால் அது மாதிரி 3 மடங்கை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை விட்டு நரகத்தை விட்டு ரப்பல் ஆலமீன் தூரமாக ஆக்குகிறார். அவ்வளவு தூரமாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரே ஒரு நாளுக்கு ஆக்கிறான் என்று சொன்னால் 10 நாள் இஅ்திகாஃப் இருப்பதனால் அவனுக்கு எவ்வளவு பெரிய சிறப்புகள், கண்ணியம் இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்கிறோம். அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், எந்த ஒரு ஹதீஸை ரமலானுக்கு சொன்னார்களோ, இரவு நேர தொழுகைக்கு ரமலானிலே இரவு நேரம் நின்று வணங்குவதற்கு சொன்னார்களோ, அதே மாதிரியான ஒரு ஹதீஸை இஅ்திகாஃபிற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். எப்படி மன் சாம ஈமானன் வ இஹ்திசாபன், மன் சாம ஃபீ ரமலானிலே யார் ஈமானோடு நம்பிக்கையோடு நோன்பு வைக்கிறார்களோ அவர்களுடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார்களோ, அதே போல மன் காம ஃபீ ரமலானை யார் நின்று வணங்குகின்றார்களோ அவர்களுடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்று சொன்னார்களோ, அதே போல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் இஅ்தகஃப ஃபீ ரமலான் யார் இஅ்திகாஃப் இருக்கின்றார்களோ அவர்களுடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் ஈமானன் வ இஹ்திசாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார். இவ்வளவு சிறப்புகளையும் கண்ணியத்தையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த இஅ்திகாஃபின் மூலமாக இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்து, அதோடு மட்டுமல்ல இந்த இஅ்திகாஃபின் மூலமாக வீணான பேச்சுகளை விட்டு மனிதன் பாதுகாக்கப்படுகின்றான், பாவமான காரியங்களை விட்டு பாதுகாக்கப்படுகின்றான், இறைவனுடைய இல்லத்திலே இருந்து கொண்டிருக்கின்றான், அல்லாஹ்வுடைய நினைவோடு அவன் என்ன செய்கின்றான், அவனுடைய இல்லத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறான். எனவே இப்படிப்பட்ட அந்த தருணத்தில் அவனுக்கு லைலத்துல் கத்ருடைய அந்த இரவுடைய அந்த பாக்கியமும் அந்த அடியானுக்கு இபாதத்தாக கிடைத்து விடுகிறது என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்படிப்பட்ட நல்ல தௌஃபீகை நம் அனைவருக்கும் தந்து அருள் புரிவானாக. இந்த ரமலானில் இந்த லைலத்துல் கத்ருடைய அந்த இரவை அடைந்து கொள்ளக்கூடிய நற்பாக்கியத்தையும் நம் அனைவருக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தந்து அருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன். வா ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.